நமது சிறைப்பாளர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய காவல்துறையினுடைய துணை ஆணையர் திருமிகு கே பழனிக்குமார் எம்எல்பிஎல் அவர்களை வருகின்றனர் என மீனவட்டமைப்பின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்வின் முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு போற்றுவதற்கும் போராட்டத்திற்கும் உரிய நமது காவல்துறை துணை ஆணையர் ஐயா அவர்களை இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து என்ன 2 நாளைக்கு முன்னால கூப்பிட்டாங்க. நான் பேச சொன்னேன், இட் இஸ் இம்பாசிபிள். அதுவும் காலையில 6:45 ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க, வந்திருக்கலாம். பட் புரோட்டோகால் படி ரெட் ஃபோர்ட்ல நம்ம பிளாக் பறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம கொடி ஏற்றணும் எல்லா இடத்துலையும். ஸோ தட் யூஸ்வலி வந்து 8 மணிக்கு தான் அது ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்றுறது ஜனநாயகம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில். அதுக்கு முன்னால் நானும் யூனிஃபார்ம் போட்டு ஏற்றுனேன்னா அதுக்கு மரியாதையே இல்லை. ஸோ அதை நான் டினை பண்ணேன். ஸோ ஐ போஸ்ட்போன்ட் இட் ஃபார் 9 o'clock. 9 o'clock ஏன் வர முடியுதுன்னா அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஃபங்க்ஷனு, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அதுலேயும் நாட்டு பண்ணு முடிஞ்சிருச்சு. சரி 9:15 போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் போலீஸ் சைடில் வந்து நிறைய பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஜீப்ஸ் எல்லாமே புதுசாக ஒரு லான்ச்சிங் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி QR கோடில் we are introducing today, launching a new program. யூஸ்வலாக வந்து 1857 இருந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, there will be a பட்டா புக் in almost all places. அந்த பிளேசஸ் இப்போ உதாரணத்துக்கு பேங்க்கு, ஒரு கிரைம் ப்ரோன் ஏரியா, அடிக்கடி திருடு போகிற இடம், அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பட்டா புக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பட்டா புக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் போய் பீட் போலீஸ் தே ஹேவ் டு சைன் பேஜ் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே குறிச்சிட்டு வந்து அது வந்து சில ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் பதிவு பண்ணணும். அப்பதான் அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்றது உறுதியாகும். இல்லைன்னா அவங்க வந்து இந்த வேலையை வந்து சரியா செய்யலைன்ற மாதிரி ஒரு செக்கிங்காக அந்த சிஸ்டம் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மதுரையில் QR கோட்ல அவங்க மொபைல் போன்ல பண்ணாலே எங்களுக்கு தகவல் வந்துடும், அவங்க தே ஹேவ் விசிட்டட் த ஸ்பாட். ஸோ இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ் டுடே. ஸோ அது அந்த லான்ச்சிங் இருந்ததுனால அது மாதிரி ஒரு 10-40 minutes ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரிபப்ளிக் டே குடியரசு தின விழாவில் வந்து என்ன கொடியேற்றி உங்களில் ஒருவனா என்ன பங்கேற்கிறதுக்கு அழைச்சு இந்த ஒரு கௌரவத்தை கொடுத்தவங்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் பற்றி இது சொல்லணும்னு சில விரும்புகிறேன். உதாரணத்துக்கு ஒரு 2 minutes, உங்களுக்கு ஏற்கனவே லேட்டு, பர்டிகுலரா யூத்துக்கு என்னன்னா யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ் அது கொஞ்சம் நீங்க எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி இது நம்ம வந்து முன்னுதாரணமா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணோம்னா நல்லா இருக்கும். என்ன காரணம்னா மொபைல் ஃபோன் ஸ்நாச்சிங்னு ஒன்று இருக்கு மதுரையில். நீங்க வாக்கிங் போயிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே போறவங்களாம் இருக்கிறாங்க. அது என்ன பழக்க வழக்கம்னு தெரியல. 4 சுவற்றுக்குள்ள இருக்க வேண்டியது நடு ரோட்டுக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கும்போது மொபைல் போனும் கொடுப்போம், கழுத்துல இருக்கிற செயினையும்
படிப்பான். இது வந்து உங்களுடைய சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், அது நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் போலீஸ். ஏன்னா மக்களுடைய தொகை வந்து அதிகமாயிடுச்சு, எங்களுக்கும் பணிச்சுமை ரொம்ப 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 அதிகம் ஆயிடுச்சு. அதனால யூஸ்வலா வந்து நாங்க கேட்டுக்கிறது இதுதான். அதே மாதிரி யூத் வந்து என்னன்னா இப்போ பர்டிகுலரா சும்மா 15 வயசு 16 வயசு பையன் கூட ஒரு பெரிய கத்தி வச்சுக்கிறது ஃபேஷன் நினைக்கிறான். மதுரையில ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்து நல்லது இல்லைன்னு சொல்லிக்க விரும்புறேன். அதை நீங்க உங்களால முடிஞ்சாலும் யாராவது ஒரு 2 பேர் திருந்தினா கூட நான் பேசுனதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு உங்க மூலியமா. ஸோ வாக்கர்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க பொதுவாக எல்லாருமே கொஞ்சம் பர்ஃபெக்டா இருப்பீங்க. நானும் வாக்கிங் போற உண்டு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டைவர்ஷன் இன் அதர் ஃபீல்டு வராது, டெஃபினட்டா வராது. ஒரு ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு லிமிட்டுக்கு மேல கெட்ட நடத்தைகள்ல சேர மாட்டாங்க. they will avoid it. நைட் டைம்ல ஒழுங்கா தூக்கம் வரும். 2 மணிக்கு தான் தூங்குவேன்னு பெருமையா சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நான் 9:30க்கு படுத்தாலும் உடனே தூங்கிடுவேன். மற்ற நாள்ல தூங்க முடியாதுன்றது வேற. பட் 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு படுத்தாலும் உடனே தூங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா எவ்வளோ. எனக்கு இப்போ வந்து 58 வயசாச்சு, இருந்தாலும் இன்னும் ஆக்டிவா என்னால போலீஸ் வேலை பார்க்க முடியும். நேற்று நைட்டு கூட நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இப்போ வந்துட்டு இருக்கேன். இன்னும் நீங்க கொடுத்த டீ தான் ஃபர்ஸ்ட் டீ. ஓகே, தேங்க்யூ ஃபார் த நைஸ் டீ. என்னோட ரிக்வஸ்ட் உங்க எல்லாரையும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி மேக்சிமம் யூசேஜ் ஆஃப் மொபைல் போன்ஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட யூஸ் பண்ண சொல்லுங்க. அதனால வந்து கண்ணும் கெட்டு போயிடும். எதுக்கு நம்ம செய்யறோம்ன்றதே தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல அடிக்ஷன் ஆகி இருக்கிறது தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் இந்த சைடுல வடமலையாம் பக்கத்துல வாக்கிங் போவேன். ஒரு ஜஸ்ட் 19 years old கேர்ள் ஒரு 1/2 kilometer அந்த மொபைல் போனை பார்த்துட்டே தான் நடந்துட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏமா இந்த மாதிரி மொபைல் போன் பார்த்துட்டு நடக்காத, வீட்டுல போய் பாரு. வாக்கிங் போறோன்னு வந்திருக்கிற, யாராவது புடிங்கிட்டு போயிடுவான், இல்லைன்னா எதிரில் வர வண்டி தெரியாம மோதிடுவேன். நடு ரோட்ல நடக்குது, சட்டையே பண்ணல. ஏன்னா நான் யூனிஃபார்ம்ல இல்ல, அதனால சட்டையே பண்ணல. யாரோ ஒரு வயசானவன் சொல்லிட்டு போறான், அவன் வாக்கிங் போறது இல்லாம நம்மளும் தொந்தரவு பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட். அப்படி ஒரு யூத் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து உங்க மூலியமா திருந்தணும்னு நினைக்கிறேன். நல்ல முறையில் எல்லாருமே ஒழுக்கத்தோட வந்து இந்த வாக்கர்ஸ் கிளப் மென்மேலும் சிறப்பு பெற்று வளர்ந்து நிறைய பேர்களை ஆரோக்கியமா வச்சு நீண்ட நாள் வாழ வச்சு இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த தருணத்துல எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.